அஸ்ட்ராலஜி ஃபேக்ட்ஸ் தமிழ் டிவி, ஜோதிடம் உண்மைகள் தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களின் உண்மை கர்ம வினையை உள்ளது உள்ளபடி உணர்த்தும் எங்களின் உண்மை ஜோதிடம் கண்டு மகிழுங்கள். உங்களின் கர்ம வினையை உணருங்கள். அஸ்ட்ராலஜி ஃபேக்ட்ஸ் தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உண்மை அஸ்ட்ரோ செல்வராம், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையிலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக பதிவுகள் வரும். முதல் பதிவாக மேசம் ராசிக்கு இந்த கோச்சார பலன் அப்படின்றது ராசிக்கு மட்டும் கிடையாது, லக்னத்துக்கும் உண்டு. மேசம் ராசி அல்லது மேசம் லக்னம், நீங்க இதுல எதுல பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த பலன் சரியா இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்குங்க. வீடியோவை முழுமையா பாருங்க. பாதிப்புகள் மட்டுமே இருக்குன்னு நினைக்க வேணாம். அந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிறதுக்கான வழிகளையும் நான் சொல்றேன். இப்போ இந்த 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு இந்த சனி பயிற்சி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகுது. இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. மேசம் ராசி மேசம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 7.5 சனி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஆனால் பாதிப்பும் குறைவாக தான் இருக்கும். அது முழுமையாக நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் புரியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதக ரீதியாக பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லி ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அது நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து பாருங்கள். உங்களுக்கு எந்த சனி நடந்தாலும் சரி, பணம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கிறதுக்கு அந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 சனி இப்போ மேசராசிக்கு ஆரம்பிக்குது. இந்த சனி பகவானை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் பேசியிருக்கிறேன். அதை இங்கேயும் சொன்னாதான் இந்த வீடியோவை புதுசாக என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்களுக்கு புரியும். அதாவது சனி பகவான் பார்த்தீங்கன்னா ராசி அல்லது லக்னத்துக்கு 3, 6, 11 இந்த இடங்கள்ல இருக்கும்போது மட்டும்தான் நல்லது செய்வார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. 12 ராசி கட்டத்தையும் சனி பகவான் கிடக்கணும்னா 30 வருடங்கள் ஆகும். ஒரு ராசி கட்டத்தை கிடக்கிறதுக்கு 2.5 வருஷம். அப்போ 12 ராசி கட்டத்தையும் கிடக்கிறதுக்கு 30 வருஷம். இந்த 30 வருஷத்துல 3, 6, 11 லக்னம் அல்லது ராசிக்கு இருக்கும்போது தான் நல்லது செய்வார்னா, மீதி கட்டங்கள்ல இருக்கும்போது, அதாவது இந்த 3, 6, 11 அப்படின்றது 2.5 மொத்தம் 7.5 வருஷம். 12 ராசி கட்டத்தையும் கிடக்க 30 வருஷம் ஆகுதுங்களா? இந்த 30 வருஷ வாழ்க்கையில ஒரு மனிதனோட வாழ்க்கையில 7.5 வருஷம் மட்டும்தான் சனி பகவான் நல்லது செய்வார் அப்படின்னா, மீதி 22 வருஷம் மீதி 22 வருஷம் ஒரு மனிதனால வாழ முடியாம போயிருமா? அந்த அளவுக்கு கெடுதல் பண்ணுனா ஒரு மனிதன் வாழ முடியுமா? முதல்ல இந்த பூமியில முடியாதுல்ல. அதனால சனி பகவான் 3, 6, 11 இருக்கும்போது நல்லது செய்வார். மற்ற இடங்கள்ல இருக்கும்போது கெடுதல் செய்வார். ஆனா சமாளிச்சுக்கலாம். ஆனா சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை அப்படின்றத எப்ப கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனை அப்படின்றது வாழ்நாள் பூரா எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா அது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுக்கும் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை அப்படின்றது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ம சனி நடக்கும்போது மட்டும்தான். 7.5 சனியில முதல் 2.5 வருஷம் விரயச்சனி, கடைசி 2.5 வருஷம் பாதச்சனி. இதுல சென்ட்ரல்ல வரக்கூடிய 2.5 வருஷம், அதாவது ராசியிலேயோ அல்லது லக்னத்திலேயோ சனி கோச்சாரத்துல சஞ்சரிக்கும் போது அப்ப நடக்கக்கூடியது தான் ஜென்ம சனி. அந்த ஜென்ம சனி நடக்கும்போது மட்டும்தான் சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு மனிதன் கஷ்டப்படுவான், அவஸ்தப்படுவான். அப்போ 30 வருட வாழ்க்கையில
சனி பகவானால சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ம சனி நடக்கும்போது மட்டும்தான். மற்ற வேற எந்த சனி நடந்தாலும் நீங்க எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். அதனால மற்ற சனி பேச்சு நினைச்சோ அல்லது 4ஆம் வீட்டுக்கு வராரு, 8ஆம் வீட்டுக்கு வராரு, 7ஆம் வீட்டுக்கு வராரு அப்படின்னு நினைச்சாலும் பெருசா ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மேச ராசி மேச லக்னத்துக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். முதல்ல பலன்களை சொல்றேன். 12ஆம் வீட்டுக்குன்னு வந்தாலே கெடுதல் தான், கெடுபலன் தான். அந்த கெடுபலன் குறையறதுக்கான அமைப்பையும் சொல்றேன். அது குறைஞ்சி இருக்கும். அதுக்கு நீங்க வீடியோ முழுமையா பாருங்க. தயவு செஞ்சு நம்ம வீடியோக்கு எல்லாம் லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோலாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. உண்மையான விஷயங்களை, உண்மையான ஜோதிட விதிமுறைகளை, உண்மையான ஜோதிடத்தை சொல்லி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், பதிவு போட்டிருக்கேன். நம்ம சேனலையும் எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த மேசம் ராசி மேசம் லக்னத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். இப்போ 12ஆம் வீட்டுக்கு வராரு. மேசம் லக்னம் அல்லது ராசி ரெண்டு பேத்துக்குமே இந்த பலன் சரியா இருக்கும். இப்போ 12ஆம் வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சியாகி வராரு. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இது நான் சொல்லக்கூடியது திருக்கணித பஞ்சாங்கப்படி, வாக்கியம் அல்ல. திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நான் சொல்றேன். 12ஆம் வீட்டோட பலன்கள் என்ன? விரயம், வெளிநாடு, முதலீடு, உறக்கம், கட்டிலறை சுகம், சந்தோஷம், அயன சயன போகம், இது எல்லாமே 12ஆம் வீடு. மருத்துவமனை, மருத்துவ செலவு, இது எல்லாமே 12ஆம் வீட்டு பலன். இப்போ 12ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வந்த உடனே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விரய செலவு அதிகமாகும். அதாவது என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வீடு பயணத்தையும் குறிக்கக்கூடியது தான். அதிக தூர பயணங்கள். நீங்கள் பயணங்கள் எவ்வளவுதான் போனாலும் அதனால பெருசாக ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. கஷ்ட நஷ்டமும் அதிகமாகும். இப்படி சொன்னோன்னா உடனே வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, முழுமையாக பாருங்க, அப்பதான் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பணம் எவ்வளோ இருந்தாலும் அது தேவையான நேரத்துக்கு கிடைக்காது. அப்படி கிடைச்சாலுமே அந்த பணம் பத்தாம தான் இருக்கும். அதாவது அளவுக்கு மீறிய செலவாகக்கூடியது. சனி உங்க ஜாதகத்துல நல்லபடியா இருந்தாருன்னா சுப செலவுகள் ஆகும். சனி பகவான் உங்க ஜாதகத்துல சரியில்லாம இருந்தா அசுப செலவு அதிகமாகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே ஒரு சங்கடம், கவலை, சஞ்சலம், சலசலப்பாக தான் போயிட்டு இருக்கும் உறவு முறைகள்ல. இதுல இந்த உறவு முறைகள்ல பாத்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப பாதிப்பு வரும்னு பாத்தீங்கன்னா, அம்மாவோட அப்பா. அதாவது இப்போ நீங்க மேசம் ராசி அல்லது மேச லக்னமா, உங்க அம்மாவோட அப்பா இருப்பாங்க பாத்தீங்களா, இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு. உங்க அப்பாவோட அம்மா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பெரிய பாதிப்பு. அதாவது தந்தை வழியோட பாட்டி, தாய் வழி தாத்தா, அப்பாட்டான்னு சொல்லக்கூடியது, அவங்களுக்கு தான் அதிகமான ஒரு பாதிப்பை இந்த சனி பகவான் இப்ப கொடுக்க போறாரு பயிற்சியாகி. ஆனா உங்க கணவன் மனைவி நண்பர்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த சனி பயிற்சி ஆகக்கூடியது. இப்போ உங்க கணவனோ அல்லது மனைவியோ மேசராசி மேச லக்னமா இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா வேலை தொழில் சம்பந்தப்பட்டதெல்லாம் ஒரு நிலையில்லாத தன்மையா இருக்கும். வருமானம் எவ்வளவு வந்தாலும் செலவாகிக்கிட்டே தான் இருக்கும். குடும்பம் சார்ந்த வகையில உங்க பேச்சுக்கு மதிப்பே இருக்காது. மதிப்பு மரியாதை, உங்க பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க, உங்க பேச்சை மதிக்க மாட்டாங்க. இப்போ சிறு வயசாளா இருக்கீங்களா, படிச்சுட்டு அதாவது பள்ளிக்கூட படிக்கிறீங்களா, படிப்பு தடைப்படும். தடைப்படும்னா அதுக்கப்புறம் படிக்காம போயிடுவார்னு அர்த்தம் கிடையாது. தடைன்னா மார்க் எதிர்பார்த்த அளவு வராது. இப்போ நீங்க உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கீங்களா, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், வேலை செய்யற இடத்துல பிரச்சனைன்றது இருந்துகிட்டே இருக்கும். வேலை செய்யவே பிடிக்காது. வேலையை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாமா வேற வேலைக்கு அப்படின்ற ஒரு மனநிலை தான் அதிகமாகும். வேலை ஏற்கனவே கிடைச்சவங்களுக்கு அப்படி இருக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு போராடி தான் ஒரு வேலை, ஒரு உத்தியோகத்தை வாங்க வேண்டியது வரும். வயசானவங்களா இருக்கீங்க, மேச லக்னம் மேச ராசியா, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வரும். எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்க கற்றுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அப்படின்றது இருக்காது. ஒரு சிந்தனையில் ஒரு தெளிவான மனநிலை அப்படின்றது இருக்காது.
உங்கள் தந்தைக்கு பார்த்தீங்கன்னா மண், மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகமாகும். மேசம் ராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்களுடைய தந்தைக்கு இந்த ஒரு புதுசாக வண்டி வாங்கணுமா வாங்கலாம், அல்லது பழைய வண்டி அடிக்கடி ரிப்பேர் வச்சுக்கிட்டு தான் இருக்கும், அடிக்கடி செலவு வச்சுக்கிட்டே தான் இருக்கும். பழைய வண்டி செலவு பண்ணுவீங்களா அல்லது புது வண்டி வாங்குவீங்களா அப்படின்றதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தியை பொறுத்து. சொந்த வீட்டில் இருக்கீங்களா, வீடு பராமரிப்பு வேலை கண்டிப்பாக நடக்கும், அப்பாவுக்கு அந்த செலவு வரும். வாடகை வீட்டில் இருக்கீங்களா, வீடு மாற வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விரய சனினால் வரக்கூடிய பாதிப்புகள். பணம் நிறைய வகையில் வரும், வந்தாலுமே கூட அந்த செலவுகள்ன்றது கட்டுக்கடங்காமல் தான் இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு லாபம் அப்படின்றது இருக்காது. ஏதாவது ஒரு உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ ஒரு சிறப்பாக ஏதோ ஒரு உறவு முறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரிய வேண்டிய கட்டாயம் வரும். பார்த்து சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், பார்க்காம நான் பாட்டு படப்படன்னு பேசிட்டு போயிடலாம். ஏதாவது 1-2 விஷயம் மிஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் பார்த்து சொல்கிறேன். பார்க்காம சொல்கிறது பல விஷயங்களை படப்படன்னு பேசிட்டு போகிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சரியான விஷயங்களை பேசணும். இது நீங்கள் முழுமையாக பாருங்கள், இந்த வீடியோவை உங்களுக்கே புரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்டது, பயணங்கள் சம்மந்தப்பட்டது, மற்ற எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாமே உங்கள் விருப்பத்துக்கு மாறாதான் நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் ரொம்ப நாளாக இருக்கிறவங்க இந்த டைமில் கண்டிப்பாக உள்நாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக வருவீங்க. ஒன்று. அடுத்ததாக தந்தை வகையில் அதிகமான விரயங்கள் அதிகமாகும், விரய செலவு அதிகமாகும். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு தந்தை இருக்கிறவங்களுக்கு தந்தை வகையில் விரயமாகும், தந்தை இல்லாதவங்களுக்கு தந்தை வழி உறவுகளால் விரயங்கள் அதிகமாகும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி போக முடியாது, தடை தாமதம் ஏற்பட்டு தான் ஒரு கோயிலுக்கு போகணுன்னா கூட போக முடியும், நினச்ச உடனே போயிட முடியாது. உதவி செய்யணும்னு மனப்பான்மை இருந்தாலும் இந்த டைமில் நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் வரும் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிக தூர பயணங்கள் கண்டிப்பாக பல பேர்த்துக்கு அமையும். அந்த பயணங்களால் ஒரு லாபம் பிரயோஜனம் இருக்குமா இருக்காதா அப்படின்றது உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசை புத்தி தான். ஆனால் பயணம்ன்றது கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அடுத்ததா ரெண்டாவது, கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதமாகி லேட்டாகி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டத்தில். மூணாவது, குழந்தை எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஓரளவு நல்லா இருக்கும், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். மூணாவது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில், இப்போ நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்களா, அதில் முதலீடு பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அந்த முதலீடுனால வரக்கூடிய லாபம் அப்படின்றது உடனே இருக்காது, லேட்டாக தான் கிடைக்கும். அப்படி லேட்டாக கிடைக்கக்கூடிய லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். உங்களுக்கு லாபம் வரணுன்றதுக்காக இப்போ நீங்கள் முதலீடு பண்ணாதான், விரயம் பண்ணாதான் லாபம் அப்படின்றது வரும். சொந்த தொழில் பண்ணுறவங்க அதுக்காக பண்ணுவாங்க. சரி, சொந்த தொழில் பண்ணாதவங்க தனக்கு பேர் புகழ் வரணுன்றதுக்காக விரயம் பண்ணுவாங்க. சில பேர் பணம் கட்டித்தானே பட்டம் வாங்கிக்கிறாங்க, அது எந்த படிப்பாக வேணாலும் இருக்கலாம், அது எந்த படிப்புன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பட்டம் பதவி இதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் கட்டி விரயம் பண்ணி இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, விரய செலவு அதிகமாக பண்ணி. இந்த மாதிரி காலகட்டத்தில் விரயம் பண்ணுறதுனால பட்டம் பதவி புகழ் பேர் எல்லாமே கிடைக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த வகையில் அதிகமான ஒரு பாதிப்புகள் உண்டாகும். என்ன உண்டாகும்? கடன் அதிகமாக வாங்க வேண்டியிருக்கும், அல்லது வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாமல் அவஸ்தைப்படுவீங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டியிருக்கும்.
எதிர்பார்த்த நேரத்தில் கடன் கிடைக்காது. லோன் போட்டிருக்கீங்களா, அந்த லோன் கிடைக்கிறதுக்கு லேட்டாக தான் கிடைக்கும், எதிர்பார்த்த டைமில் கிடைக்காது. வயசானவங்களா இருக்கீங்கன்னா ஹெல்த் பாதிப்பு கண்டிப்பாக வரும். வயசானவங்களுக்கு மட்டும்தான் வருன்றது கிடையாது. ஆனால் வயசானவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஹெல்த் பாதிப்பு, உடல்நிலை பாதிப்புன்றது வரும். ஆஸ்பத்திரி செலவு வச்சே தீரும் கண்டிப்பாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு இதெல்லாம் இருக்குன்னா சுமூகமாக பேசி முடிச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தீர்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக வராது. இந்த மாதிரி டைமில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க செய்யக்கூடிய கெடுதல். இப்போது ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு என்ன தான் கெடுதல் பண்ணாலும் எல்லா காலகட்டத்திலையும் பாதிக்காது. ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க நமக்கு செய்யக்கூடிய கெடுதல்னால நமக்கு பாதிப்புகள் வரும். அது இந்த காலகட்டத்து தான். அதனால் அடுத்தவங்ககிட்ட முடிஞ்ச வரைக்கும் சுமூகமாக போய்க்கிங்க, அதான் உங்களுக்கு நல்லது. நீர்நிலைகள் சம்மந்தப்பட்டது, ஆயுதம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்து கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது சார்ந்த வகையில் பாதிப்புகள் கண்டிப்பாக வரும். உறக்கம், தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படுவீங்க. இந்த டைமில் லவ் பண்ண போகிறீங்க, லவ் பண்ணுறீங்க இளைஞர்கள் அப்படின்னா அந்த ஆப்போசிட் பார்ட்டி ஒத்துக்க மாட்டாங்க. ஆணாக இருக்கீங்களா, நீங்கள் எந்த பொண்ணை லவ் பண்ணுறீங்களோ அந்த பொண்ணு உங்களுக்கு ஒத்துக்காது, லவ்வை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்களா, ஒரு ஆணை லவ் பண்ண போகிறீங்க, அந்த ஆண்கிட்ட சொல்கிறீங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த லவ் அப்படி தப்பி தவறி ஏற்றுக்கிட்டாலும் அந்த லவ் கண்டிப்பாக சக்ஸஸில் முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட நோயின்னு சொல்லுவோம்ல, அது வந்து எல்லாத்துக்கும் வரும்னு அர்த்தம் கிடையாது. இப்போ சொன்ன எல்லா பலன்களுமே எல்லாருக்கும்லாம் நடக்காதுங்க. வயசு வித்தியாசம்னு ஒன்று இருக்குல்ல. இந்த மேசராசி மேச லக்னத்தில் குழந்தையும் இருக்கும், இளைஞனும் இருப்பாங்க, நடுத்தர வயசு உள்ளவங்களும் இருப்பாங்க, வயசானவங்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இந்த பலன் நடக்குமா? இப்போ இந்த பெண் வழி நோயின்னு சொல்கிறோம், இது குழந்தைக்கு வரணுன்ற அவசியம் இருக்குதா? ஜாதக ரீதியாக உங்களுக்கு திசை புத்தி நடந்து 6ஆம் வீடு பலமாக சம்மந்தப்பட்டு இருந்தால் தான் அது சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும், இல்லைன்னா வராது. ஒருத்தருக்கு விதிப்படி சக்கரை நோய் வரணும்னு இருந்தாலுமே, வரணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சின்ன வயசுல இருந்தே சக்கரை கம்மியாக சாப்பிட்டு இருந்தாலும் அந்த சக்கரை நோய் வந்துடும். விதிப்படி கேன்சர் வரக்கூடாதுன்னு விதி இருக்குன்னா நீங்கள் ஜென்மத்துக்கும் ஸ்மோக் பண்ணாலும் கேன்சர் வராது. இந்த இடத்துல சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கும்போது இந்த பலன்லாம் உண்டு. இந்த பலன் எல்லாத்துக்கும் சரியாக இருக்காது. இப்போது உத்தியோகன்ற ஒரு விஷயத்தையும் சொன்னோம். இது குழந்தை வந்து உத்தியோகத்துக்கு போகுதா? கிடையாது. ரிட்டையர் ஆனவங்க உத்தியோகத்துக்கு மறுபடியும் போகிறாங்களா? கிடையாது. அவங்களுக்கு அந்த உத்தியோகம் தேவையில்லை. அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா மேச ராசி மேச லக்னத்தில் கோடிக்கணக்கான பேர் இருந்தாலுமே உலகம் பூரா எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய திசா புத்தி ஒரே திசா புத்தி கிடையாது. வேறு வேறு திசா புத்தி வேறு வேறு ஸ்தானங்கள்ல இருந்து நடக்கும். அதனால் இந்த எல்லா பலனும் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும்லாம் சரியாக இருக்காது. 10 பலன் சொன்னதில் 8 பலன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். ஆனால் அந்த 8 பலனும் ஒரே பலன் சரியாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா சனி பகவான் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது கிடையாது. 9 நவகிரகங்களில் சனி பகவானும் ஒருத்தர், அவ்வளோதான். மீதி 8 கிரகங்கள் இருக்காங்கல்ல, அவங்க உங்கள் லைஃப்பை பார்த்துக்குவாங்க. இந்த சனி பகவான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார். விரயத்தில் வந்து இருக்கும்போது விரயத்தை கண்டிப்பாக கொடுத்து தான் தீர்வார். இதில் ரொம்ப பாதிப்பு யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த எப்பவும் போல பழக்க தோஷத்தில் சொல்லிட்டேன், மேச ராசி மேச லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா? உங்களுக்கு இப்போது மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, 6வது திசையாக தான் ராகு திசை வரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா? 5வது திசையாக ராகு திசை வரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா? 4வது திசையாக வரும். அப்போ அந்த வயசு வித்தியாசம் இருக்கும். சனி திசை வருதுன்றது கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் சனி புத்தி வரும் இல்லையா? இப்போ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேசம் ராசி மேசம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசையோ அல்லது சனி புத்தியோ, இல்லை சனி திசையும் நடக்கலாம். உங்களுக்கு ஒரு மேச லக்னமாக இருந்து வேற ஒரு நட்சத்திரத்தில் வேற ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு மேச லக்னமாக இருக்குன்னு வைங்களேன்,
ராகு திசையோ மேச லக்னம் அல்லது மேச ராசியில பிறந்திருந்தாலும் சரி அல்லது மேச லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி இந்த சனி பயிற்சி 7 சனியோட பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். லக்னம் அதாவது மீனத்துக்கு சனி பகவான் வரக்கூடிய பலன் 12ஆம் வீட்டு பலன் கண்டிப்பா இருக்கும். இப்போ நீங்க மேச லக்னம் அல்லது மேசம் ராசியில பிறந்திருந்து இப்போ உங்களுக்கு சனி திசை அல்லது வேறொரு திசையில சனி புத்தி அல்லது வேறொரு திசா புத்தியில சனி அந்தரம், அப்படி இல்லையா ராகு திசை அல்லது வேறொரு திசையில ராகு புத்தி அல்லது வேறொரு திசா புத்தியில ராகு அந்தரம் நடக்குதுன்னு வைங்க, உங்களுக்கு தான் பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த 7 சனி நடக்கும்போது ராகு திசை புத்தி அந்தரம் அல்லது சனி திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்புகள் இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த அதிகமான பாதிப்பு இருக்கும்னு சொல்ல முடியாது. பாதிப்புன்றது பொதுவானது, எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா அதிகமான பாதிப்புன்றது இந்த மாதிரி திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். இப்போ இந்த பாதிப்பெல்லாம் சொல்லியாச்சு, 2.5 வருஷமே இந்த பாதிப்பெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா 2.5 வருஷம்லாம் ஃபுல்லாலாம் இருக்காது. இன்னும் ஒரு சில பலன்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்க சம்மந்தப்பட்ட வகையில் கண்டிப்பாக ப்ராப்ளம் பிரச்சனைன்றது வரும். ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணினாலும் கவனமாக பண்ணணும். அடுத்தது உங்களுடைய மாமனார் இருக்காங்க அப்படின்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய மாமனார் அவர் வகையில் கவனமாக இருந்துக்கணும். எதையுமே நம்பி செஞ்சிடக்கூடாது. செஞ்சீங்கன்னா அவஸ்தைப்படுவீங்க. இப்போ இந்த பலன்கள் இந்த அளவுக்கு 7 சனியோட பாதிப்பு, அதாவது 7 சனி இல்லை 12ஆம் வீட்டுக்கு மீன ராசி மேச லக்னம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சி மார்ச் 29ஆம் தேதி ஆகுது. அதுக்கான பலன்கள் இவ்வளவு நேரம் சொன்னோம். இப்போ இதுல எல்லாத்துக்குமே பாதிக்காதுன்னு சொல்லியாச்சு. அவங்களுக்கு நடக்கிற திசை புத்திக்கு தகுந்த மாதிரி பலன் நடக்கும். ஆனா சொன்ன பலன் நடக்காம இருக்காது. இதுதான் உண்மை. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? அப்ப இந்த பாரம்பரிய ஜோசியம் இதா அதா அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிட்டு திரியிறாங்க. பாரம்பரிய ஜோசியத்துல இருந்து தாங்க மற்ற ஜோதிடம் வந்தது. பாரம்பரிய ஜோதிடம் இல்லைன்னா அங்க மற்ற ஜோதிடத்துக்கெல்லாம் வேலையே இல்லை. அதை பற்றி நான் மற்ற வீடியோக்களில் பேசுகிறேன். இப்போது பாதிப்புகள் இல்லாமல் இருக்க போகுது எவ்வளோ நாளைக்கு? நல்லா கவனிங்க. ஜோதிடத்தில் நிறைய விதிகளுக்கு விதிவிலக்கு இருக்குது. சில விதிகளுக்கு விதிவிலக்கு கிடையாது, அதை அனுபவித்து தான் ஆகணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம குரு ஜென்ம சனி அதுக்கெல்லாம் விதிவிலக்கு கிடையாது, அதெல்லாம் அனுபவித்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனால் மற்ற ஸ்தானங்களுக்கு விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்சாரத்துல விபரீத வேதை அப்படின்னு ஒன்று இருக்கு. விபரீத வேதை. இந்த விபரீத வேதைனா என்ன அப்படின்றதான் அடுத்ததா சொல்ல போறேன். இந்த விபரீத வேதை அப்படின்னா, இப்போ உதாரணமா பாருங்க, இது மேசம் ராசி ராசி அல்லது லக்னம்னு வச்சுக்கோங்க. சனி பகவான் இங்க வர போறாரு, பயிற்சி ஆகி இங்க வர போறாரு. விபரீத வேதை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுங்களா? இப்போ இங்க கெடுதல் செய்யறதுக்கு தானே சனி பகவான் வராரு. ஆனா அவரால் கெடுதல் செய்ய முடியாத நிலையை உண்டாக்குறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் இங்க பயிற்சி ஆகிறப்பவே செவ்வாய் இங்க இருப்பார். மார்ச் 29 பயிற்சி ஆகிறாரு. அப்போ செவ்வாய் இங்க இருப்பார். அதாவது நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது மேச ராசி லக்னம், இது உங்களுடைய ராசி அல்லது லக்னம். கோச்சாரத்துல 12ஆம் வீட்டுக்கு சனி வரும்போது, சனி பகவான் வரும்போது ராசிக்கு 3ல குறிப்பிட்ட கிரகங்கள் இருந்தால் இதுக்கு பேரு விபரீத வேதை. இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் சனி பகவானால அதிக பாதிப்புகள் வராது. அது கிரகம் இங்க இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி கடகத்துக்கு வந்துருவார். மார்ச் 29 சனி பயிற்சி.
அப்போ செவ்வாய் ராசிக்கு 3ல் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் பேச்சு ஆகிறாரு மே மாதம் 15ஆம் தேதி. மே 15 ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுனத்துக்கு வந்துடுவார். ஒரு வருஷத்துக்கு இங்கே தான் இருக்க போறார். விபரீத வேதை அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவகத்துக்கு சனி பகவான் வரும்போது உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டில் கோட்சாரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து இருக்கு அப்படின்னா இந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால பாதிப்புகள் இருக்காது, பெருசா பாதிப்பு வராது. இப்போ குரு பகவான் அங்கே ஒரு வருஷம் இருக்க போறாரு. இதனால பெருசா பாதிப்பு இல்லை. இது வந்து எல்லா கிரகத்துக்கும் சரியா வருமா அப்படின்னா சூரியன், புதன், சந்திரன் இந்த 3 கிரகங்கள் இந்த ராசிக்கு 3க்கு வர்றதுனால விபரீத வேதையெல்லாம் கிடையாது. அதனால வந்து சனினால கெடுதல் இருக்கத்தான் போகுது. ஆனால் குரு தான் ஒரு வருஷம் இருக்க போறாரு. குரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு பயிற்சி ஆயிடுவாரு. ஆனால் சூரியன், புதன், சந்திரன் இங்கே போகும்போது அது வந்து விபரீத வேதை என்ற அமைப்புல வராது. ஆனால் சுக்கிரன், செவ்வாய், குரு ராசிக்கு 3ல் போனால் இந்த சனிக்கு விபரீத வேதை சனி பகவானால பெருசா கெடுதல் எதுவும் செய்ய முடியாது. இந்த 12ஆம் வீட்டில் இருக்க சனினால பெரிய பாதிப்புகள் இல்லை. அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? இப்போ 2.5 வருஷம் சனி பகவான் இங்க இருக்க போறாரு. 2.5 வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 30 மாதங்கள். இந்த 30 மாதங்கள்ல 12 மாதங்கள் குரு பகவான் இங்க இருந்துருவார். செவ்வாய் ஒரு 1.5 மாசம் வந்துருவார். சுக்கிரன் 2 டைம் வந்துருவார். சுக்கிரன் ஒரு 2 மாசம், செவ்வாய் ஒரு 1.5 மாசம், அவரு குரு ஒரு 12 மாசம். 12 3 15 மாசம். 30 மாசத்துல 15ன்னு வச்சுக்கோங்க. 30 மாசத்துல 15 மாதங்கள் தான் சனி பகவானால கெடுதல் வரப்போகுது. மீதி 15 மாதங்கள் உங்களுக்கு பெருசா கெடுதல் கிடையாது. சொன்ன பலன்கள் எல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஜோசியர் இப்படி பலன் சொன்னாங்க, எல்லா ஜோசியரும் சொன்னாங்க, ஆனா நல்லா தான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி விபரீத வேதைகள் வரும்போது பெருசா பாதிப்பு வராது. இதுல இன்னொரு அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி ராகு இருக்காரு. மார்ச் 29ஆம் தேதி இவர் சனி பகவான் பயிற்சி ஆன உடனே செவ்வாய் இங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா செவ்வாய் ஏப்ரல் 3ஆம் தேதி 2025 ஏப்ரல் 3ஆம் தேதி பயிற்சி ஆயிடுவார். அப்போ ஆனா குரு இங்க தான் இருப்பாரு. ஏன்னா அவர் மே 15ஆம் தேதி தானே பயிற்சி ஆக போறாரு. அப்போ ஒரே நட்சத்திரத்துல ஒரே ராசியில ராகு, சனி 2 பேருமே இருக்க போறாங்க. ஏப்ரல் 3ஆம் தேதி 2025 ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து 2025 மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உலக அளவிலும் சரி, தனிப்பட்ட மனிதர்களுக்கும் சரி, ஏதாவது ஒரு விபரீதமான பாதிப்புகள் அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி கன்ஃபார்ம் உண்டு. ஏன்னா வருஷ கிரகங்கள் 2மே சந்திச்சுக்குது. அதுவும் நீர் ராசி காலப்புருஷ லக்னத்துக்கு 12வது ராசி பூரட்டாதி நட்சத்திரத்துல சந்திச்சுக்க போறாங்க. ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 2025ஆவது வருஷம். அந்த ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து மே 15 வரைக்கும் உலக அளவில் நீர் சம்பந்தப்பட்டதில் கண்டிப்பா பெரிய அளவுல பாதிப்புன்றது வரும். அங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல ராகு, சனி பகவான் உங்களுக்கு சிறப்பா இல்லாம இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு அதிகமாக தான் வரும். இப்போ இந்த மேசராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த ராகு சனி இங்கே சேர்ந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் பெரிய விரயத்தை கொடுப்பார். ஆனால் குரு இங்கே பயிற்சி ஆகிட்டார்னா மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இது டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ராகு எது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி தான் பயிற்சி ஆகிறாரு. குரு பயிற்சி ஆகி 3 நாள் கழிச்சு. நான் சொல்றது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி தான், வாக்கியம் கிடையாது. திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் எல்லாருமே ஒரு கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நான் உலகியல் ஜோதிடம்லாம் சொல்லலை. நான் தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய ஜாதகம் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உலகியல் ஜோதிடம் சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு இன்னும் அறிவு வளரல. ஆனால்
உலக அளவில் பாதிப்புன்றது கண்டிப்பாக இருக்கும். உலகம் மொத்தமாக அழியுமானலாம் அப்படிலாம் அழியாது. ஏன்னா கலியுகம் முடியறதுக்கு இன்னும் பல வருடங்கள் இருக்கு. எந்த அளவுக்கு இந்த ராகு சனி சந்திக்கிறதுனால பாதிப்பு வரும் அப்படின்றதெல்லாம் உலகியல் ஜோதிடர்கள் தான் சொல்லணும். தனி ஒரு மனிதனுக்கு பலன் சொல்றது அளவுக்கு ஜோசியத்தை கற்றுக்கணும்னா 2.5 வருஷம் வேணுமாமா. உலகியல் ஜோதிடம் சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப நாலேஜ் வேணும். உலகியல் ஜோதிடம் சொல்ற மாதிரி இருந்தா இந்தந்த வருடங்கள், இந்தந்த மாதங்கள், இந்தந்த நாட்கள்ல இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு உலகத்தில் இருக்க எல்லா இடத்துக்கும் தனித்தனியாக சொல்லணும். தனி மனித ஜாதகத்துக்கு பலன் சொல்றதே இங்க ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இதுல எங்க நாம உலகியல் ஜோதிடத்தை கத்துக்கிறது? ஆனாலும் கூட இந்த சனி ராகு சந்திக்கிறது உலக அளவுல பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியே தீரும். அது என்ன பாதிப்புன்றதை பொறுத்திருந்து பார்த்துக்கலாம். 2 பேர் மீன ராசியிலேயே சந்திச்சுக்கிறாங்க. அப்போ மீன ராசி மீன லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு பாதிப்புன்றது வரும். சிம்ம லக்கணம் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு அது 8ஆம் வீடா வருது. துலாம் ராசி துலாம் லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு 6ஆம் வீடா வருது. 6ஆம் வீட்டுல சனி ராகு இருக்கிறது நல்லதுதான். அது தனித்தனியா ஒன்னா இருந்தா இது சார்ந்த இப்போ இந்த சனி ராகும் சந்திக்கிறதுனால கோச்சாரத்துல அதிகமான பாதிப்புன்றது கண்டிப்பா இருக்கும். அந்த ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சமாளிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஒரு 15 ஒரு 18 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் தான் கடைசியாக ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் ஏதாவது பாதிப்பு வரும். அதுக்கு கோயில் வழிபாடுகள் பண்ணிக்கிட்டீங்கன்னா மொத்தமாக மாறும்லாம் நான் சொல்ல மாட்டேன். மொத்தமாலாம் இங்கே யாருக்கும் மாறாது. கஷ்டம் குறையும், அவ்வளோதான் அதிசயம் நடக்கும். மற்றபடி நீங்கள் பரிகாரம் அப்படின்னு சொல்லி எதை செஞ்சாலுமே மொத்தமாலாம் பாதிப்பு இல்லாமலாம் இங்கே யாருக்கும் மாறாது. செஞ்ச கர்ம வினையை அனுபவிக்க தான் பிறந்திருக்கோம். பரிகாரன்ற பேரில் பரிகாரம் பண்ணி மொத்தமாக மாற்றிக்கிறது அப்படின்னா அந்த அதிசயம்லாம் இங்கே யாருக்கும் நடக்காது. வழிபாடு பண்ணுங்க. சனி பகவான் 7.5 சனி இல்லையா உங்களுக்கு? அதனால் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது ராகுவோட அங்கே சந்திக்க போகிறாரு இல்லைங்களா, துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. போய் ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யுங்க. எதுவும் செய்யாமலன்னா சும்மா கும்பிட்டாவது வாங்க போதும். எந்த ஒரு சாமியும் கடவுளும் இதை செய்யணும் அதை செய்யணும் இவ்வளோ செய்யணும் அவ்வளோ செய்யணும்லாம் எதிர்பார்க்கல. இருக்கிறவங்க செய்யலாம், இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் சாமி கும்பிட்டாவது வாங்க போதும். அதை பண்ணினீங்கன்னா ஓரளவு குறையும். கோயிலுக்கே போகாமல் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அந்த பாதிப்புன்றது அதிகமாக இருக்கத்தான் செய்யும். பாதிப்பே இல்லாமல் போகாது, இருக்கும். வழிபாடு பரிகாரம் பண்ணியிருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பாதிப்பு கொஞ்சம் குறையும். அவ்வளவுதான் அதிசயம் நடக்கும். ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ரிஷபம் ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பெயர்ச்சி பலன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.